வெல்கம் டு கஷ்டப்படுற ஃபேமிலி. பன்னீர் புலாவ் செய்யலாமா? தேவையான பொருட்கள்: பன்னீர், ஆனியன் 2, க்ரீன் சில்லி 2, மின்ட் லீவ்ஸ் கொஞ்சமாக, ஆயில், கீ, ஸ்பைசஸ், கேஷ்யூஸ், வாட்டர், ரைஸ், அப்புறம் உப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆனியனை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 சில்லிஸ் எடுத்துக்கலாம். அதை சென்டரில் கட் பண்ணிக்கலாம். என்னோடது எடாகுடமாக கட் ஆகிடுச்சு, நீங்கள் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான மின்ட் லீவ்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஸோ மின்ட் லீவ்ஸ் தான் நம்மளோட புலாவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல், ஒரு அரோமேட்டிக்கான ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். ஸோ இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீர் எடுத்துக்கோங்க. ரொம்ப சாகியான பன்னீர் இல்லாமல் திக்கான பன்னீர் எடுத்துக்கோங்க. இதை சின்ன சின்ன க்யூப்ஸாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லிட்டில் க்யூப்ஸாக. இதை நம்ம ஃப்ரை பண்ணியும் போடலாம், அப்படியேவும் போடலாம். நான் கொஞ்சம் சோம்பேறின்றதுனால நான் அப்படியே போடுவேன். ஸோ அதை அழகாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் விட்டுட்டு தேவையான ஸ்பைசஸ் போட்டுருங்க. நான் என்னென்ன ஸ்பைசஸ் போட்டிருக்கேன்னா சீரகம், மிளகு, ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதை வதக்கிட்டதுக்கப்புறம் கேஷ்யூஸ் போட்டுக்கோங்க. கேஷ்யூஸ் ஒரு ரிச் டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிறோம். ஸோ இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் புலாவ் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஸோ வெங்காயம் தான் புலாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு புலாவ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு தீயை வச்சிடக்கூடாது. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லா அதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பச்சை மிளகா போட்டுட்டு புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம், கொஞ்சம் வதங்குற வரைக்கும். ஸோ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் என்ன போடணுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் புலாவுக்கு. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்குங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணியிருக்க எல்லாம் பன்னீரையும் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபுல்லாக கிண்டாதீங்க ரொம்ப நேரம், எல்லாமே உடஞ்சிரும். ஸோ சும்மா ஒரு கிளறு மட்டும் கிளறி விட்டால் போதும். பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் ஃபுல்லாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும். கொஞ்சமாக கிண்டி விட்ட பின்னால் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு சின்னதாக கொஞ்சமாக கிண்டிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஸோ குக்கரை ஒரு ஹை ஃப்ளேமில் இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். 3 விசில் வந்ததும் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணால் புலாவ் ரெடி.